தாவேகாவினுடைய இரண்டாவது மாநில மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. இந்த விழாவிற்கான அழைப்பின் பொழுதே அக்கட்சியினுடைய தலைவர் மாற்று சக்தி நாம் அல்ல, முதன்மை சக்தி நாம் என நிரூபிப்போம் அப்படின்னு தான் அழைப்பு விடுத்திருந்தாரு. அதோடு சேர்த்து அங்கே தொண்டர்களுக்கு எப்படி இருந்துக்கணும், இல்லைனா இராணுவ கட்டுப்பாட்டோடு செயல்படணும், பாதுகாப்பாக வந்து போங்க அப்படின்னு பல அறிவுறுத்தல்களை அவர் வழங்கியிருந்தார். ஆனாலும் மாநாட்டிற்கு வரக்கூடிய தொண்டர்கள் அதையெல்லாம் மதித்த மாதிரி தெரியல. இன்னும் ஒரு கட்டம் மாநாட்டு பந்தல் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உயர்மின் கோபுரங்கள் அவங்க ஏறி நின்று இருக்கிறதுனால அங்கு ஒரு பரபரப்பான சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கூடவே இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட். தொடர்ந்து மாநாட்டிற்கு வரக்கூடியவர்கள் அந்த பேருந்துகளில் ஏறி நின்று வருகிறார்கள். ஒருபுறம் இங்கே தள்ளுமுள்ளு ஏற்படுகிறது. அதே மாதிரி தற்பொழுது நம்ம பார்க்கிறோம், அந்த கோபுரங்கள்ல எல்லாம் அவங்க ஏறக்கூடிய காட்சிகளும் பதிவாகி இருக்கிறது. நிர்வாகிகள் அங்கே ஒழுங்குபடுத்துகிற நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்களா? என்ன கள நிலவரம்? இந்த மாநாடு தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருந்தார். அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிலையில்தான் தற்போது தொண்டர்கள் அந்த நெறிமுறைகளுக்கு மாறாக தற்பொழுது அந்த மாநாட்டு திடலில் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மின் கோபுரங்கள் ஏறி நின்று தொண்டர்கள் விஜயை பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வத்துல மின் கோபுரங்கள் மேலே ஏறி நின்று நிற்கிறார்கள். அவர்கள் மேலே ஏறி நிற்பதன் காரணமாக மின்சாரம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மேலே ஏறி நிற்கக்கூடிய அந்த நபர்களை கீழே இறங்கும்படி தொடர்ந்து அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறார்கள். காலை முதலே இந்த தடுப்புகள்ல தொண்டர்கள் அதிக அளவு ஏறி முன்னேறி செல்வதன் காரணமாக அந்த தடுப்புகள்ல கிரீஸ் என்பது தடவப்பட்டது. இந்த நிலை அதையும் பொருட்படுத்தாத நிலையில மாநாடு முன்கூட்டியாக தொடர்ந்தும் இந்த தகவல் வெளியானதை அடுத்து விஜயை பார்ப்பதற்காக மேடைக்கு முன்புறம் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவர்கள் முண்டியெடுத்து செல்லக்கூடிய காட்சிகளையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம். அதாவது இந்த திடலுக்கு வருபவர்கள் மது அருந்திவிட்டு வரக்கூடாது, அங்க இருக்கக்கூடிய பதாகைகளை எதையும் சேதப்படுத்தக்கூடாது, அதிவேகமாக வரக்கூடாது, போக்குவரத்து விதிகளை பின்பற்ற வேண்டும், அவசர தேவை ஏற்படும் போது மாநாட்டை சுற்றி அமைக்கப்படக்கூடிய தடுப்பு சுவர்களை அந்த வழித்தடத்துல எந்த விதமான தடைகளும் ஏற்படுத்தக்கூடாது என்கின்ற பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது கட்சியின் தலைமை தாமாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதை அனைத்துமே தற்பொழுது தகக்கூடிய வகையில் தான் தொண்டர்கள் தற்பொழுது அந்த மாநாட்டு திடலில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மின் கோபுரங்கள் மேலே ஏறி நின்று தொண்டர்கள் விஜயை பார்ப்பதற்காக ஆர்வத்தோடு அந்த மின் கோபுரங்கள் மேலே ஏறி நிற்கிறார்கள். அவர்கள் மேலே ஏறி நிற்பதன் காரணமாக தற்காலிகமான மின்சாரம் அந்த இடத்தில் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவர்கள் கீழே இறங்கும்படி ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. தடுப்புகளை ஏறி மேலே ஏறி யாரும் தாவி குதிக்க வேண்டாம் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல்களும் ஒளிபரப்பு மூலியமாக தொடர்ந்து ஒளிபரப்ப கொண்டிருக்கிறது. ஏன்னா இன்னும் சற்று நேரத்துல மாநாடு தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையில அந்த மாநாட்டு திடலுக்கு விஜய் வரக்கூடிய நிலையில விஜயை பார்ப்பதற்காக முண்டி அடிந்து கொண்டு தற்பொழுது தொண்டர்கள் அந்த மின்கோபுரம் மேலே ஏறும் தடுப்புகளை தாண்டி செல்லக்கூடிய நிலையிலும் தான் நிலவி வருகிறது. விஜய் பேசுவதற்கு இந்த மாநாட்டு திடலை சுற்றி 50 டிஸ்பிளே ஸ்கிரீன் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலியமாக விஜய் பேசுவது ஒளிபரப்பப்படும். எனவே மின் கோபுரங்கள் மேலே இருந்தவர்கள் கீழே இறங்க வேண்டும், தடுப்புகள் யாரும் தாண்டி குடிக்க வேண்டாம் என்கின்ற ஒரு ஒளிபெருக்கி மூலம் தொடர்ந்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகிறது.